வரும் 10ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் சேர்த்து வழங்கப்படும் என்று தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. நாளை முதல் டோக்கன் வழங்கப்பட உள்ள நிலையில் 10ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பும் அதனுடன் 1000 ரூபாயும் சேர்த்து வழங்கப்படும் என்று தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரும் 10ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாயும் சேர்த்து வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாளை முதல் டோக்கன்கள் வழங்கப்பட உள்ள நிலையில் 10ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பும் 1000 ரூபாயும் சேர்த்து வழங்கப்படும் என்று தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரும் 10ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், அந்த அறிவிப்பில் இருக்கக்கூடிய முழு விவரம். தமிழ்நாடு அரசானது பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்துள்ளது. அதன்படி பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை உள்ளிட்டவர்களுடன் அரிசி அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கரும்பை கொள்முதல் செய்வதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை கூட்டுறவுத்துறை சார்பில் வெளியிட்டிருந்தது. மேலும் 1000 ரூபாயை விநியோகம் செய்வதற்கான பணியும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பதற்கான டோக்கன் வழங்கும் பணியானது நாளை முதல் தொடங்கும் என்று கூட்டுறவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது நாளை தொடங்கி 9ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதாவது ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக வந்து பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்களை வழங்குவார்கள். அந்த டோக்கன்களில் அவர்கள் இன்றைய தினம் ரேஷன் கடைக்கு வந்து அந்த பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற தகவல் இடம்பெற்றிருக்கும். அவர்கள் அன்றைய தினத்தில் ரேஷன் கடைகளுக்கு சென்று தங்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை டோக்கனில் குறிப்பிட்டுள்ள நேரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 15ஆம் தேதி பொங்கல் கொண்டாட உள்ள நிலையில் பொங்கலுக்கு ஒரு நாளைக்கு முன்னதாக 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 13ஆம் தேதிக்குள் பொங்கல் டோக்கன் வாங்கியும் 13ஆம் தேதிக்குள் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற முடியாதவர்கள் 14ஆம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கலுக்கு முந்தைய நாட்கள் இந்த பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொங்கலுக்கான பரிசு தொகுப்புக்கான பணியை கூட்டுறவுத்துறையானது மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அனைத்து இணை பதிவாளர்களும் இந்த பணியை கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான பொருட்கள், அதாவது சர்க்கரை, கரும்பு, அரிசி ஆகியவர்கள் மண்டல அளவிலான குடோன்களில் இருந்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளுக்கு நகர்வு செய்வதை இணைப்பதிவாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பரிசு தொகுப்புக்கான பொருட்கள் அனைவரும் அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தினசரி இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை கண்காணிக்க ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தினசரி எவ்வளவு பொருட்கள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது, தினசரி ரேஷன் கடைகள் மூலம் எவ்வளவு பேருக்கு அந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்பட்டுள்ளது, இன்னும் எத்தனை பேருக்கு வழங்கப்பட உள்ளது, நாளை எவ்வளவு பேருக்கு வழங்கப்பட வேண்டும், தினசரி ஒரு நாளைக்கு எவ்வளவு பேருக்கு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட அந்த பணிகளை தினசரி கண்காணிப்பதற்கு ஒரு அதிகாரியை நியமித்து அந்த பணியை கண்காணிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை சார்பில் அனைத்து மண்டல இணைப்பதிவாளர்களுக்கும் விரிவான வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.